நம்ம இன்னைக்கு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் வேற ஆச்சு. என்ன விட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? என்ன ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஆமா, உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனே. ஓ அப்படியேனே? ஆமானே. சரி, நீ நல்லா இருக்கியா? நானா சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் ஜானி. சரி, ஏனே இந்த வாரத்துக்கு தலைப்பு என்னனே? இந்த வாரத்துக்குள்ள தலைப்பா பிடிச்சுக்கோ. என்ன உங்களுக்கு பிடிக்குமா? உளுந்துறாதீங்க. ஜானி 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 ஈரு நான் வந்து உள்ள போல. நீனே என்ன பிடிக்க வேண்டாம். சரி, இந்த வாரம் தலைப்பு பிடிச்சுக்கோ. இந்த வாரம் தலைப்பு பிடிச்சுக்கோவா? ஆமா. எதை பிடிக்கணும்னே? நம்ம எந்த சூழ்நிலையுமே இயேசுபாவை பிடிச்சுக்கணும். அத பத்தி தான் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டைம்ல நம்ம பார்க்க போறோம். அப்படியானே? ஆமா. அப்போ நம்ம இயேசுபாவை நினைச்சுக்கூட விடாம பிடிச்சுக்கணும்னே. ஆமா ஜானி. அப்போ பாட்டு வந்துருமானே? ஆமா, வா முதல்ல ஸ்டார்டிங் பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் பிரேயர் பண்றதுக்கு ஒரு அக்கா வராங்க. அப்படியானே? ஆமா. பிரேயர் பண்ணிட்டு வந்துருமனே. வா ஜானி, போயிட்டு வரோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். ஏசப்பா, சில்ட்ரன் டைமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்க கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். முகேஷ் அண்ணே. என்ன ஜானி? பிரேயர் சூப்பரா பண்ணனே நானு. நீனும் பண்ணியா? சூப்பர் சூப்பர் அண்ணே. எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு பாட வருவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னன்னு புரியலையா ஜானி? என்னனே? அடுத்து நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? என்னனே? ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் சாங்னா டான்ஸ் ஆடிட்டே படிப்பாங்களே? ஆமா ஜானி. அப்படியானே? ஆமா. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா, அதே ஆர்வத்தோட போய் ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துருவோம். வா பாப்போம். வா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க போல. ஓகே, நம்ம ஆக்ஷன் சாங் பாடலாமா? ஃபர்ஸ்ட் சாங் என்ன சாங் பாட போறோம் தெரியுமா? இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, அந்த சாங் தான் பாட போறோம். எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓகே. இஷ்டம் போல போகாத, நஷ்டம் பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார். 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார். 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார். 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. என்ன குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் படிச்சிங்களா? ஆக்ஷன் பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த செகண்ட் சாங் போயிடலாமா? செகண்ட் சாங் என்னென்னா, குள்ளநரி கூட்ட ஒன்று ஏமாத்த நினச்சது. அந்த படம் படிக்கலாமா? குள்ளநரி கூட்டம் ஒன்று சுத்தி சுத்தி அலையுது. குள்ளநரி கூட்டம் ஒன்று சுத்தி சுத்தி அலையுது. ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது. ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது. பொய் சொல்ல வேண்டுமென்னு உற்சாகப்படுத்துது. பொய் சொல்ல வேண்டுமென்னு உற்சாகப்படுத்துது. ஆசை காட்டி மோசம் பண்ண ஆலோசனை சொல்லுது. ஆசை காட்டி மோசம் பண்ண ஆலோசனை சொல்லுது.
குள்ளநரி கூட்டம் ஒன்று ஏமாத்த நினைச்சது, குள்ளநரி கூட்டம் ஒன்று ஏமாத்த நினைச்சது, ஏமாத்த நினைச்சதெல்லாம் ஏமாந்து ஓடுது, ஏமாத்த நினைச்சதெல்லாம் ஏமாந்து ஓடுது. குள்ளநரி கூட்டம் ஒன்று சுத்தி சுத்தி அலையுது, குள்ளநரி கூட்டம் ஒன்று சுத்தி சுத்தி அலையுது, ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது, ஏமாத்த ஏமாத்த எட்டி எட்டி பாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங்லாம் எங்க கூட சேர்ந்து சூப்பரா ஆடுனீங்களா? பிடிச்சுக்கோ இயேசுவே பிடிச்சுக்கோ. ஜானி பிடிச்சுக்கோ அம்மா. முகேஷனா லைட்டா தூக்கி பிடிச்சுக்கோ. சரி 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 சூப்பர் சூப்பர். முகேஷனே என்ன டான்ஸ் ஜானி? ஆடுனீங்களானே? ஆமா ஜானி, நான் சூப்பரா ஆடுனேன். நான் சூப்பரா ஆடுன பத்தியா? பிடிச்சுக்கோ. ஆமா ஆமா, நீ சூப்பரா இயேசுவே ஆடுன. பிடிச்சுக்கோ. ஓகே 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 நீங்களும் போதும். பிடிச்சுக்கோ. இயேசுவே பிள்ளைங்களா நீங்களும் பிடிச்சுக்கோங்க. சரி சரி ஓகே. என்னனே? சரி, நல்ல ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு. ஆமாண்ணே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல என்னன்னு. அடுத்தது வந்து எனக்கு தெரியும்னே. என்னது ஜானி? மனப்பாட வசனம். அப்படியா? ஆமா. சரி, உடனே போய் மனப்பாடம் வசனம் படிச்சு வந்துருமா? படிக்கிறதோட மனசுல ஏத்திக்கணும்னே. ஆமா ஜானி. எல்லாம் ஏத்தி விடுவீங்களா? எல்லாரும் ஏத்திக்கிடுவாங்க. வா நம்மளும் போய் ஏத்திக்கலாம். ரைட்னே, போயிட்டு வந்துருமா? வா. என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஒரு வசனம் பார்த்துடலாமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. சூப்பராக சொல்லிட்டீங்க. இன்னொருக்க சொல்லிடலாமா குட்டீஸ்? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. முகேஷனே. என்ன ஜானி? மனப்பாட வசனம் எப்படினே? சூப்பரா இருந்தது. நான் படிச்சேன், நீ படிச்சியா? நான் படிக்கலனே, மனசை ஏத்திக்கிட்டோம்னே. ஓ, நீ மனசை ஏத்திக்கிட்டியா? சூப்பர் என்ன சூப்பர். அதுல அந்த அக்கா ஒரு பிக்சர் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, பைபிள் மாதிரி சூப்பரா இருந்துச்சுனே. சூப்பரா இருந்ததுல? நானே பைபிள் தூக்கிட்டோம்னே. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜானி. ஆமாண்ணே, ரொம்ப அருமையா இருந்துச்சு தெரியுமா? ஆமா அண்ணே, அடுத்ததும் அதே போல ஒரு அருமையா ஒன்று பார்க்க போறோம். என்னது ஜானி? என்னது தெரியுமா? என்னது? என்னது தெரியுமா? என்னன்னு சொல்லு. பிள்ளைங்களா, உங்களுக்கு தெரியுமா? நீ என்னன்னு சொன்னாதானே தெரியும். தெரியாதாமே? தெரியாதுப்பா, நீ சொல்லு. பைபிள் சம்பவம் ஒன்று பார்க்க போறோம்னே. அப்படியா? ஆமா. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆமாண்ணே, ஒரு அக்கா வந்து நமக்கு பைபிள் சம்பவம் சொல்லி தர போறாங்க. அப்படியா? சரி வா, நம்ம போய் நல்லா உட்கார்ந்து போய் கத்துக்கிட கூடாதுனே, உட்கார்ந்து கத்துக்கிட போறேன் நானு. நானும் அதான்ப்பா சொல்ல வந்தேன். வாங்கனே, உட்கார்ந்து பார்த்து கத்துக்கிட்டு மைண்ட்ல ஏத்திக்கிடும். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அழகான ஒரு பைபிள் சம்பவம் பார்க்க போகிறோம். பைபிள் சம்பவம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? சரி, நம்ம அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் சம்பவம் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க. ஓகேவா? இப்போ ஏசப்பா பெத்தானியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு வந்தாங்க. பெத்தானியா தேசத்துக்கு வந்தால் அங்கே யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க? மார்த்தாள் மரியாள் அக்கா வீட்டுக்கு ஏசப்பா வந்தாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஏசப்பா மார்த்தாள் மரியாள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏசப்பாவுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, அப்படி தானே? அதே மாதிரியே மார்த்தாள் அக்கா என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்காக அவங்க சமையல் வேலையில் என்ன பண்ணாங்க? அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னொரு அக்கா சொன்னேன், யார் சொன்னேன்? மரியாள் அக்கா. கரெக்டாக சொன்னீங்க. மரியாள் அக்கா என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவோட பாதத்தருகில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா சொல்கிற வார்த்தைகளை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மார்த்தாள் அக்கா என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவுக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? கிச்சனில் போய் நிறைய வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்த்தாள் அக்கா ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த மரியாளை பாருங்க, அவள் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. நான் மட்டும் தான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் அக்கா சொன்னாங்களாம். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், மார்த்தாள் நீங்கள் வா அப்படி சொல்லி மார்த்தாள் அக்காவை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு மார்த்தாள் அக்காட்ட சொல்கிறாங்க, மார்த்தாள் நீ என்ன பண்ணுற? நீ எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுற? அதுலேயே அதிக கவனம் செலுத்துகிற. ஆனால் மரியாளை பாரு, என் பாதத்தருகில் உட்கார்ந்து நான் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாங்களாம். நீ என்ன பண்ணு, மரியாளை மாதிரி நீயும் என் பக்கத்துலேயே உட்காந்துரு அப்படி சொல்லி ஏசப்பா சொன்னாங்களாம். அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் ஏசப்பாவுக்கு பிடிச்ச
ஏசப்பா சொல்கிற வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருந்தோன்னா, அந்த வார்த்தைனா என்னது சொல்லுங்கள்? கரெக்டாக சொன்னீங்க, பைபிள் வசனம். சரிங்களா? பைபிள் வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்? கேட்டு அதின்படி நம்ம நடந்தோன்னா ஏசப்பாக்கு நம்மளை எப்படி இருக்கும்? நம்மளை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணுங்க? ஏசப்பாவை நல்லா பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? பிள்ளைங்களா, எல்லாரும் பைபிள் சம்பவம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒரு பிரோஜனமா இருந்துச்சா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே போல அருமையான ஒண்ணு ஒரு அக்கா வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லி தர போறாங்க. பார்த்துட்டு வந்துடலாமா? எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிக்கணும். சரிங்களா? எனக்கும் ஆர்வமா இருக்கு, உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? என்னோட ஆர்வமா இருக்கா? அப்போ வாங்க எல்லாம் பார்த்து வந்துடும். சரிங்களா? இன்னும் குட்டி பிள்ளைங்களா, சில்ட்ரன்ஸ் டைம் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? குட் டச், பேட் டச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேயா? உங்களில் சில பேருக்கு உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை டீச்சர்ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னும் சில பேருக்கு இப்படின்னா என்னன்னே தெரியல. அதாவது குட் டச், பேட் டச் அப்படின்னா என்னன்னே தெரியல. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, டச்சுன்னா என்னது முதல்ல? தொடுறது. ஓகே, தொடுறதுல இப்போ தொடுறவங்களையும் தொடுற இடத்தையும் பொறுத்து தான் அது குட் டச்சா இல்லை பேட் டச்சா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ குட் டச்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் நம்மளை தொடுறது வந்து குட் டச்சாக தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ பாருங்களேன், அம்மா வந்து நம்மளை குளிக்க வைப்பாங்க இல்லையா? அப்போ நம்மளை டச் பண்ணுவாங்க. அது குட் டச். அது கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? இப்போ அப்பா வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க, நமக்கு கால் ரொம்ப வலிச்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அப்போ டச் பண்ணுவோம்ல, அது வந்து குட் டச் தான். ஓகேயா? அப்புறமா நம்ம தாத்தா பாட்டி, இப்போ பாருங்களேன், நம்ம தாத்தா பாட்டி நம்மளை கொஞ்சிறப்ப என்ன பண்ணுவாங்க? என் செல்லம்ல, என் தங்கம்லாம் நல்லா சாப்பிடணுன்னம்மா, சரியா? இப்படி அடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணத்தெல்லாம் பிடிப்பாங்க. அப்படிலாம் செய்கிறது வந்து நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கும். அப்புறம் இப்படி பிடிப்பாங்க. இது வந்து நம்ம தாத்தா பாட்டியாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து குட் டச். ஓகேயா? ஓகே, இப்போ குட் டச்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பேட் டச்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பேட் டச் அப்படின்னாலே பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யாரோ தெரியாதவங்க தொடுறது, இல்லைன்னா பாய்ஸ் கேர்ள்ஸை தொடுறது, இல்லை கேர்ள்ஸ் பாய்ஸை தொடுறது, இதான் பேட் டச் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? பேட் டச் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப பழக்கமானவங்ககிட்ட இருந்து கூட அது வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக பழகின ஒரு அங்கிளோ இல்லை அப்பாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டோ யாரோ நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு வைங்களேன். அவங்க நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத அவங்க தொடுறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்போ பாருங்களேன், அந்த அங்கிள் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. என்ன பாப்பா, நீ ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்ட? ஐயோ, இப்பெல்லாம் மெலியக்கூடாது. சரியா? நல்லா சாப்பிடணும்னுமா, அப்படி இருக்கக்கூடாது. சாப்பிட மாட்டியா அப்படி சொல்லிட்டு இப்படி அழுத்தி படிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத இடத்துல டச் பண்ணுறது. நீ என்ன தண்ணியே குடிக்கலையா? ஏன் இப்படி ட்ரையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம லிப்ஸையோ இல்லை நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸையோ டச் பண்ணுறதுக்கு பேர் தான் பேட் டச். தெரியுமா? இது பேட் டச்சோட ஒரு ஆரம்பம். அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம பயப்படக்கூடாது. முக்கியமாக பேட் டச்சில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஃபேஸ் லிப்ஸையோ இல்லைன்னா நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கவர் பண்ணுற எந்த இடத்தையும் யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் பேட் டச். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இந்த மாமா நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி நெளிவீங்க. அப்படி தானே? அப்படி தான் நெளிஞ்சிட்டு என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் டச் பண்ணுறது உங்களுக்கு அன்ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனே நோ அங்கிள், டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஐயோ, அங்கிள் ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்களோ நம்மளை பற்றி, இல்லை அங்கிள் ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேயா? அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆயிடணும். ஓகேயா? அப்படி எஸ்கேப் ஆகினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட பர்சன் இதே மாதிரி யாராவது பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியுது, அவங்க கூட நீங்கள் தனியாக போக வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உடனே அம்மா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். அம்மா, அந்த அங்கிள் டச் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நான் வெளில போக
விரும்பலை அப்படின்னு சொல்லிடணும். ஐஸ்கிரீம்க்கு ஆசைப்பட்டோ இல்லை சாக்லேட்ஸ்க்கு ஆசைப்பட்டோ அந்த அங்கிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அங்கிள்ஸ் மாத்திரம் இல்லை, சில பாய்ஸ் குட்டி பசங்களை கூட சில ஆன்டிஸ் கூட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால குட்டி பசங்க நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிடிக்காத மாதிரி டச் பண்ணுற அங்கிள்ஸோ ஆன்டிஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட தனியாக இருக்கிறத நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ணிடணும். சரியா? எப்படியாவது அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். சரியா? இப்படிலாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஓகேயா? பாய். முகேஷ் அண்ணே, என்ன ஜானி? இந்த அக்கா ஒன்னு அருமையா அவங்க சொல்லிட்டாங்கல்ல. ஆமா ஜானி, யார்கிட்ட எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர்ண்ணே. கவனிச்சிங்களா? போ. ஆமா, நான் நல்லா கவனிச்சேன். நீங்க முதல்ல கவனிச்சியா? நான் கவனிச்சோமனே. இந்த அக்கா யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு கவனமா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஆமா ஜானி, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுண்ணே. ஆமா, எனக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சரி, அடுத்தது சூப்பரா வர போகுதுண்ணே. என்னது ஜானி? எனக்கு வயிறு வேற சவுண்ட் விடுதுண்ணே. லிட்டில் ஷெஃப் தானே? ஆமாண்ணே. சரி ஒன்ட்ட இருந்து அந்த டிஷ்ஷை கொஞ்சம் பார்த்தே வச்சிருக்கணும். நம்ம பங்கு போட்டுக்கிடும். உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, மிச்சது ஃபுல்லா எனக்கு. சரி சரியா? சரி. சரி, நம்ம போய் போயிட்டு வந்துருமா? போயிட்டு வந்துரும். பிள்ளைங்களா, நீங்க போறாம பாருங்க, நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். சரி வா ஜானி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு பால் தேவை. சரியா? அதுக்கப்புறம் ட்ரை கோகோனட் தேவை. அதுக்கப்புறம் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் ஜாம், அதுக்கப்புறம் ப்ரெட். சரி, வாங்க பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, நம்ம இப்போ ப்ரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதில் ஒரு பவுலில் மில்க் பவுடர் எடுத்துக்கணும். சரியா? அது கூட ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். சரியா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சைடில் ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? அது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை மில்கை வச்சு என்ன பண்ணணும், நல்லா சோக் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அந்த மில்க் அந்த ப்ரெட் மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த க்ரீம் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் அது இந்த சைட் கார்னரையும் அந்த சைட் கார்னரையும் என்ன பண்ணணும், ரோல் பண்ணணும். சரியா? ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அது மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது இப்போ க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போடணும். சரியா?
அதுக்கப்புறம் ட்ரை கோகோனட் இருக்கும்ல, அதை என்ன பண்ணுங்கள் லாஸ்ட்டாக மேலே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? ஒரு சுவையான ஹெல்த்தியான பிரெட் ரோல். சரியா? நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. முகேஷ் என்ன என்ன ஜானி? ப்ரோக்ராம் ஃபுல்லா பாத்தீங்களா? ஆமா ஜானி, எனக்கு எப்படி எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. எல்லாமே சூப்பரா சொல்லியிருந்தாங்கண்ணே. எனக்கு ஆமா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. ஆமா, உனக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல, நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க பிடிச்சிருக்கீங்க. ஆமா ஜானி, சூப்பரா இருந்தது இன்னைக்கு. ஏனே ஆ கடைசியில அந்த அக்கா ஒரு டிஷ் செஞ்சாங்க பாருங்க. ஆமா, அது வேற சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. ஆ சரி அண்ணே, ம் இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? அப்போ சரி ஜானி. ப்ரே பண்ண ஒரு ஆள் வராங்க. நம்ம எல்லாத்துக்கும் டாடா பாய் see you குட் நைட் சொல்லிட்டு போட்டிடுமா? சரி பிள்ளைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் தெரியுமா? கைச்சம் ஏஜி. அதை எல்லாரும் நினைச்சினோம் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டிங்கு தட்டிடணும். தட்டிடுவீங்களா? சரி பிள்ளைங்களா, ஓகே பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரயோஜனமாக்கி தாங்க. இந்த நாங்கள் பிடிச்சிக்கோங்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். ஏசப்பா, உங்களையே நாங்கள் எப்பயும் பிடிச்சிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.